லேப்டாப் வைஃபை அடாப்டர் ப்ராப்ளம்ஸ் அண்டு சொல்யூஷன்ஸ். மேக்ஸிமம் லேப்டாப் வைஃபை அடாப்டரில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஏதாச்சும் ரேராக தான் ஒரு சில லேப்டாப்பில் வேணால் வரலாம். லேப்டாப் வைஃபை அடாப்டர் ப்ராப்ளம் வந்து வரலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தமான மொபைல் சம்மந்தமான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்பில் பேக் பேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். வைஃபை அடாப்டர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். சிப்பு மாதிரி தான். கிட்டத்தட்ட ரேம் வந்து சின்ன சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும் அதேமாதிரி இருக்கும். 2 கேபிள் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது மூலிமா தான் நம்மளுக்கு வந்து வைஃபை ஒர்க் ஆகுது. நெட்வொர்க் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ வைஃபை நமக்கு இதால் தான் ஒர்க் ஆகுது. ஒன்றுமே இல்லை, 2 கேபிள் இருக்கும், ஒரே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டால் போதும், நீங்கள் வைஃபை அடாப்டர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ இந்த அடாப்டர் வந்து எனக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ப்ராப்ளம் வந்து வராது. ஏதாச்சும் ஒரு சில லேப்டாப்பில், நானே ரேராக தான் பார்த்துருக்குறேன், ஏதாச்சும் ஒரு சில லேப்டாப்பில் தான் அடாப்டர் ப்ராப்ளம் வந்து பார்த்துருக்குறேன். இருக்கும் பட்சத்தில் யூஎஸ்பி டாங்கிள் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம சேனலே கூட அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன். யூஎஸ்பி டாங்கிள், வைஃபை யூஎஸ்பி டாங்கிள், அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு 250 300லேருந்து எக்கச்சக்கமான வாரண்டியோடு கூட இருக்குது இந்த வைஃபை டாங்கிள். ஸோ ஒரு வைஃபை அடாப்டர் இப்படி தான் இருக்கும். வைஃபை அடாப்டர் அந்த ஸ்லாட்டையும் பார்த்துங்க, சின்ன ஸ்லாட்டு மாரி இருக்கும். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக பார்த்து இன்சர்ட் பண்ணணும். இந்த வீடியோ போடுறதுக்கான காரணமே லேப்டாப்பில் ஒரு வைஃபை அடாப்டர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான். ஸோ பார்த்துங்க, அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் ஏற்ற மாதிரி கரெக்டாக அசம்பிள் பண்ணணும். அசம்பிள் பண்ணிட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணுற வேண்டியதான். ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டு 2 கேபிளையும் கனெக்ட் பண்ணால் போதும். 2 கேபிளையும் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வைஃபை ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இந்த அடாப்டர் ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் டாங்கிள், முன்னே சொன்னதே போல தான், டாங்கிள் எக்கச்சக்கமாக இருக்குது, நிறைய பிராண்டில் இருக்குது. அதை வாங்கி கனெக்ட் பண்ணிங்கன்னா எல்லா லேப்டாப்புமே உங்களுக்கு வைஃபை ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் இது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு சில லேப்டாப்பில் தான் ப்ராப்ளம் வரும். கவர்மெண்ட் லேப்டாப்பில் கொஞ்சம் அதிகமாக வருது இந்த வைஃபை ப்ராப்ளம். ஒரு தடவை கனெக்ட் ஆக மாட்டேது. அவங்களும் பிரச்சனையே இல்லை, யூஎஸ்பி வைஃபை டாங்கிள் கடையில் கேட்டினாலே தருவாங்க. ஸோ 300லேருந்து உங்களுக்கு அவைலபிள் தான், வாரண்டியோடு வந்துடும். ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா இதேமாரி அது வந்து, ஸோ இது வந்து சிப்பாட்டம் வருது, அது வந்து யூஎஸ்பி வைஃபை பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். வாங்கி போட்டுட்டிங்கன்னா அது வருஷம் கணக்கில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறீங்க. ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கான காரணமே ஒரு வைஃபை அடாப்டர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான். அதோட அசம்பிள் டிஸ்அசம்பிள்னு சொல்லலாம். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் போட்டுருங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.